உண்மையிலே விஜய் வெற்றி தான் வந்து இந்த கட்சி தொடங்க காரணமா சார், இல்லாட்டா வேற ஏதாவது பின்னணி காரணம் இருக்குதா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் கண்ணன் சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது சார், இப்போ அரசியல் வந்து கடந்த காலங்களை போலனா திராவிட இயக்கத்துல நீண்ட காலம் பயணித்தவன். ஆனா திராவிட இயக்கம் வந்து செய்ய தவறியதை, கொள்கையில இருந்து அவங்க தடுமாறின காரணத்தினால அரசியல்ல ஒரு தேக்கமும் வெற்றிடமும் ஏற்பட்டுச்சு. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்று போனதற்கு காரணம் திமுக அண்ணன் தம்பியாக தொடங்கிய இயக்கம். கலைஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணன் தம்பி தம்பிகளே என்று சொன்னார். கலைஞர் உடன்பிறப்பே என்று சொன்னார். அதற்கு பிற்காலத்துல வந்தவங்க எல்லாருமே ஜமீன்தாரிய சிந்தனையில, நாட்டாமை மனநிலையில தொண்டர்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி அதிகமாயிடுச்சு. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அங்க இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு அரசியல்ல வெற்றிடம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய இயக்கங்களுக்கு 1967க்கு பிறகு தேசிய இயக்கங்களுக்கு இங்கே உரிய இடம் இல்லை. அந்த இடம் வந்து அவர்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அதுக்கு 1967க்கு பிறகு இருதுருவ அரசியல் தான், திமுக அண்ணா திமுக தான் இருந்துச்சு. அது இப்போ சமீபத்தில் ஒரு 10-15 ஆண்டு காலமாக இவர்கள் திமுக அண்ணா திமுக செய்த மிகப்பெரிய தவறு, ஒரு இடைவெளி ஏற்பட்டுச்சு. இடைவெளி ஏற்பட்ட உடனே திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னால இல்ல, 2000க்கு பிறகு அரசியலுக்கு, 2020க்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர் தான். 21-22க்கு பிறகு அரசியல்ல வேகமா வந்தாரு. அது அன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களால் முதலமைச்சர் வேட்பாளராக முகம் காட்டப்பட்டவராக கூட பேசப்பட்டது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில ரஜினி ஆதரவு கொடுத்திருக்கிறாராம. இப்ப ரஜினி ஒரு 3-4 முறை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அந்த இயக்கம் தொடங்குவதற்கு முன்னதாக. இல்ல அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையா அண்ணாமலையே சொல்றாரு. இல்ல, அது முன்னால பேசுறாரு சார். நீங்களே வந்துருங்க, டெல்லியில இருக்கும்போது பேசினாரு, நீங்க வாங்க அரசியலுக்கு அப்படி சொன்னாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதாவது அவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்குவதற்கு திட்டமிட்ட பொழுது இவரை அழைத்ததாகவும் வரலைன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட சார், கடந்த காலத்துல அண்ணாமலை அவர்கள் கூட இன்றைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்ல பார்த்திருப்பீங்க, 2025 டிசம்பர் 4ஆம் தேதியே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதற்கு அறிவிச்சுட்டேன். ஆனா பாரதிய ஜனதா கட்சி எனக்கு முகம் கொடுத்த கட்சி, முகவரி கொடுத்த கட்சி. அதனால அந்த கட்சி வந்து தேர்தல் முடிகிற வரை நீ இருங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து ஒரு நாகரிகம் கருதி இருந்தேன்னு சொல்றாங்க. சரி, அது இப்படி கூட பாருங்களேன். நீங்க இப்படி திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்துல ஒரு தேசிய இயக்கத்துல இருக்கார். அதாவது தேசிய இயக்கத்துல மக்களால் பெரிதும் ஆதரிக்காத ஒரு தேசிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியில அவர் இருக்காரு. அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார் அல்லது அவர் ஒதுக்கப்படுகிறார்ங்கிற ஒரு செய்தி அரசியல் களத்துல பேசப்பட்ட காலத்துல அவர் அங்க இருக்காரு. திமுக அண்ணா திமுக. இந்த நேரத்துல திரு விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில செல்வாக்கு மிக்க விஜய் அவர்கள் வாராங்க. அந்த நேரத்துல இளைஞர்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா சார், கண்ணன் சார், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான அரசு வேணும்னு பொதுமக்களும் நினைக்காங்க, இளைஞர்களும் நினைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆயிட்டோம், கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாமோ, விஜய் கூட வந்திருக்கலாம், இல்ல விஜய்க்கு முன்னால வந்திருக்கலாமோ. அவரு டிசம்பர்லயே முடிவு பண்ணிட்டாரு. இல்ல, எல்லாமே காலம் தீர்மானிக்கிறது தானே. இன்னும் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கிராமப்புறத்துல கூட பார்க்க ஒரு பஞ்சாயத்து தலைவரா சாதாரணமானவர் வாராரு, ஒரு 4 மாசம் 6 மாசத்துலயே ஸ்கார்பியோ கார் வந்துருது, இன்னோவா கார் வந்துருது, கையில பிரேஸ்லெட் வந்துருது. இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் மத்தியில ஒரு சலிப்பும் இந்த அரசியல்ல மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறவர்களுக்கு நிரந்தரமா நாம வந்து ஒரு விடை கொடுக்கணும், அதை மாற்றணுங்கிற மனநிலை மக்களுக்கு வருது. அதனுடைய விளைவுதான் திரு அண்ணாமலையுடைய எழுச்சி, திரு விஜயனுடைய எழுச்சி.